ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாயம் போகிற துணியில் சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாயம் ஒட்டிய துணியில் அந்த சாயத்தை எப்படி நம்ம ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. 2 பெட்ஷீட் புதுசாக வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே பெட்டில் விரித்து படுத்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ்லலாம் அந்த ப்ளூ கலர் சாயம் ஒட்டி இருந்துச்சு. அப்போ தான் இது சாயம் போகுதுன்னு தெரிஞ்சுது. உடனே நான் என்ன பண்ணேன்னா வாஷிங் மிஷினில் இந்த பெட்ஷீட்டை தனியாக துவைக்க போட்டுட்டேன். ஆனால் அப்படி துவைச்சுமே அந்த சாயம் போகிறது நிற்கலை. அகெயின் அண்ட் அகெயின் அந்த சாயம் போயிட்டு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆசையாக. அதை பார்த்திங்கன்னா சாயம் அதிகமாக போகும். அந்த மாதிரி போகும்போது நம்ம கையை வச்சே ஒவ்வொரு தடவையும் துவைப்போம். சில துணிகள்லாம் ஒரு தடவை சாயம் போகும், அதுக்கப்புறம் போகாது. ஆனால் சில துணிகள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தடவை துவைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சாயம் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போகும்போது அதோட பிரைட் லுக்கே போயிடும். ஒரு மாதிரி ஃபேட் ஆயிரும் அந்த ட்ரெஸ்ஸோட கலரே. அப்போ நமக்கே கவலையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல துணியிலலாம் சாயம் போகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை துவைங்க. இந்த மாதிரி துவைக்கும்போது சாயம் போகிற துணியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு சாயம் போகாது. அது எப்படி துவைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் பெட்ஷீட் போட்டு பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பியிருக்கேன். இதில் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர் சாயம் அப்படியே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள். தண்ணியோட கலரே ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கொட்டிடலாம். இப்போ வாளியில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கலாம். இப்போ தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் கட்டி சேர்க்கணும். ஐஸ் கட்டி கண்டிப்பாக சேர்க்கணும். ஐஸ் கட்டிக்கு பதிலாக நீங்கள் குளிர்ந்த நீர் கூட சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க. வினிகர் என்ன பண்ணும் அப்படின்னா துணியில் இருக்கிற கலர் டை வெளியே வராமல் துணியில் அது நல்லா ஒட்டி இருக்க செய்யும். அதனால தான் நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம். அடுத்து கடைசியாக இதில் ஒரு கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதா உப்புக்கு பதிலாக நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம எந்த துணியில் சாயம் போகுதோ அந்த துணியை சேர்த்துக்கங்க. துணியை நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுறலாம். இது அப்படியே நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பெட்ஷீட்டை வெளியே எடுத்து இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி துவைக்கும்போது எவ்வளோ சாயம் போகிற துணியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு சாயம் சுத்தமாகவே போகாது. இப்போ இந்த துணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து காய போட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு புது துணி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வாளியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் அந்த புது துணியை போட்டு லைட்டாக பிழிஞ்சு பாருங்கள் சாயம் போகுதா என்னென்னு. சாயம் போகலை அப்படின்னா நீங்கள் மற்ற துணிகளோடு சேர்த்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மற்ற துணியில் சாயம் ஒட்டாமல் பார்த்துக்கலாம். சாயம் அதிகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் துணி துவைச்சி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக சாயம் போகாது. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். துணியில் ஒட்டிய சாயத்தை எப்படி ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டில் இருக்கிற ப்ளூ கலர் டை நல்லா ஒட்டிக்கிச்சு. இது பார்த்தீங்கன்னா என் பையனோட பேண்ட்டு. இதில் பாருங்கள் எவ்வளோ சாயம் ஒட்டியிருக்குன்னு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்லலாம் சாயம் ஒட்டிருச்சு அப்படின்னா பளிர்னு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே யோசிப்போம். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது எவ்வளோ சாயம் இருந்தாலும் உங்களுக்கு சாயம்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் கலர் துணியில் ஒட்டிய சாயத்தையும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது அந்த சாயம் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம நீக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோடய டிஷர்ட்டு. இதுலேயுமே பாருங்கள் லைட்டாக அந்த ப்ளூ கலர் சாயம் ஒட்டியிருக்கு. எவ்வளோ சாயம் இருந்தாலும் எப்படி ஈஸியாக நீக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பேக்கிங் சோடா சேர்க்கணும். அப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியில் எந்த துணியில் சாயம் இருக்கோ அந்த துணியை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி விட்டுறலாம். இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு எதுலலாம் சாயம் இருக்கோ அந்த சாயத்தை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம துணி துவைக்கிற சோப்பு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.
எதுலலாம் சாயம் இருக்கோ அதிலலாம் அந்த சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியை வந்து நம்ம நல்லா துவைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டிட்டு இன்னொருக்கா நம்ம தண்ணி பிடிச்சி இதை ஒருக்கா நல்லா அலசி எடுத்துடலாம். நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து காய போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ப்ளூ கலர் சாயம் வந்து சுத்தமாக இல்லை பாருங்கள். அது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இதை காய போட்டுட்டு அகைன் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பளிச்சுன்னு புத்தம் புதுசாக நம்ம ட்ரெஸ் ஆகிருச்சுன்னு. எவ்வளோ சாயம் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி துவைக்கும் போது அந்த சாயம் எல்லாமே ஈஸியாக நீக்கிடலாம். இனி வந்து சாயம் ஒட்டிடுச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸில் சாயம் எங்கே ஒட்டிச்சுனே அடையாளம் தெரியாத அளவுக்கு அது காணாமலே போயிடும். உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆகிடும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி சாயம் போயிடுச்சேன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கைப்பிடி உடஞ்ச கடாய் அல்லது பழைய பாத்திரம், ஏதாவது யூஸ் பண்ணாத பாத்திரமாக வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அடுப்புக்கு மேலே வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சமைக்கும்போது அல்லது நம்ம வந்து பிரானு, நண்டு இதெல்லாம் நம்ம வந்து சுத்தம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுக்க ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த பேடு ஸ்மெல் வந்து நம்ம வீடு முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம வந்து பால் பாத்திரம் வந்து அடுப்பில் வைக்கிறோம் அல்லது நம்ம வந்து குழம்புலாம் வைக்கிறதுக்கு குழம்பு சட்டிலாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அல்லது பால் காய்க்க போகிறோன்னா பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பால் காய்க்க போகிறீங்க அப்படின்னா பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் ஏதாவது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா ஹை ஹீட்லேயே வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதித்து நல்லா முட்டை முட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்கணும். துணிகளுக்கு நல்லா வாசனைக்காக பயன்படுத்துகிற ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் கம்ஃபோர்ட் சேர்த்ததுமே உங்களுக்கு வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்கள் கிச்சனில் வச்சு இறால் அல்லது நண்டெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிச்சன்லேயே வச்சுக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. ஹாலில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். உங்கள் வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துலேயும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியில் நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிச்சன் டவலை கூட நீங்கள் வந்து இந்த தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு போடலாம். அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வீடும் துடைக்கலாங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி 1/2 பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கம்ஃபோர்ட் கலந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக மொய்க்குது, கரப்பாம்பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த தண்ணி கூடயே நீங்கள் வந்து 2 கற்பூரத்தை நுணுக்கி எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வீடு முழுக்க மொய்க்கவும் செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம மாப் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வீடில் எல்லா பக்கத்துலேயும் நம்ம வந்து வீடு முழுக்க நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வீடு முழுக்க துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நாள் முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.